அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. குர்ஆன் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு ஆன்லைன் வகுப்போட 23ஆம் வகுப்பு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வகுப்பில் நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர், அவர்கள் தொழுகையில் பணிவை பேணுவார்கள் அப்படின்னு இந்த வசனத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். தொழுகையில் பணிவை பேணணும், பணிவை பேணி தொழும்போது தான் வெற்றி அடைய முடியும், வெற்றி பெற்றுட்டார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த பணிவுனா என்ன, ஹுஷூனா என்ன, ஒட்டுமொத்தமாக அல்லாட்ட சரணடைகிறது. நான் ஒன்றுமே கிடையாதுடா அல்லா, நீ தான் எல்லாமே, உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய கருணை முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி சரணடைகிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஹுஷூ உணர்வை எப்படி கொண்டுட்டு வர்றது, அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இறைவனிடம் திரும்பி செல்லவிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிற்கிறவர்கள் தான் பணிவானவர்கள்னு அல்லாஹ்வே சொல்லிடுறான். அப்போ அதை எப்படி கொண்டுட்டு வரணும்னா, நம்ம மௌத்தாயிட்டோம், நம்ம ஜனாசாவாயிட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் நிறுத்தி நம்மளுடைய தொழுகையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வகுப்பை நம்ம பார்க்கலாம். அழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வின் அருள். அல்லாஹ் மனிதர்களுக்கு நிறைய அருள் செஞ்சுருக்கிறான். பொருளாதாரம், ஆரோக்கியம், இந்த மாதிரி நிறைய அருள் இருக்குது, அல்லாஹ்வின் அருள். அதில் அழுகை அதுவும் ஒரு அருள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை சார்ந்து கண்கள் வடிக்கும் கண்ணீருக்கு மதிப்பு ஜாஸ்தி. நம்ம நிறைய காணொளிகளில் பார்க்குறோம், இமாம் அவர்கள் தொலை வைக்கும்போது விம்மி விம்மி அழுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கு அந்த அழுகை வருதா தொழுகையில் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அது வருது? அவங்க அந்த அரபியில் அந்த குரானை ஓதும்போது அதை அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த புரிதல் அவங்களுடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அது அவங்களுக்கு அழுகையை கொண்டுட்டு வருது. நாமளும் அழுகிறோம், நம்மளுடைய துஆ அல்ல அழுகிறோம், நம்மளுடைய துன்பங்களை நினைத்து அழுகிறோம், துன்பங்களிலிருந்து மீட்டெடுக்க கோரி அல்லாஹ்விடம் கோரிக்கை வைத்து அழுகிறோம். இந்த அழுகைகளை விட அல்லாஹ்வை நினைத்து, அவனுடைய பிரம்மாண்டத்தை நினைத்து, அவனுடைய ஆற்றலை நினைத்து, அவனுடைய ரஹ்மத்தை நினைத்து கண்கள் வடிக்கக்கூடிய கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். ப்ரொஃபஸர் லெஸ்லி ஹசல் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை தொகுக்கணும்னு விரும்பி குரானை படிக்கிறாங்க. குரானை 4 மொழிபெயர்ப்புகளில் படிக்கிறாங்க. அவங்க படிக்க அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த கருத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், நெருங்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது கிட்ட போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க அதை தவற விடுற மாதிரியும், அதை நெருங்க முடியாத மாதிரியும், முழுமையான ஆழமான கருத்தை அடைஞ்சு கொள்ள முடியாத மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் இப்படி ஆகுதுன்னு அவங்க அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிறாங்க, மொழிபெயர்ப்பில் சிக்கல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது குரான் அரபியில் அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் அரபிங்கிறது. அந்த வார்த்தைகளால் அந்த குரானை அருளி இருக்கிறான். மனிதர்கள் நாம் மொழிபெயர்க்கும் போது அதற்கு நெருக்கமான வார்த்தைகளை, அர்த்தங்களை எடுத்து நம்ம மொழிபெயர்த்து போடுறோம். அவங்க சொல்கிறாங்க, சூரா ஃபாத்திஹாவில் முதல் 7 வசனங்களில் 29 அரபி வார்த்தைகள் இருக்குது. அந்த 29 அரபி வார்த்தைகளுக்கு 65லேருந்து 72 மொழிபெயர்ப்பு வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ குரானை அதனோட மூல மொழியில் படிக்கும்போது தான் குரானாக இருக்குது அப்படின்னு அவங்க விளங்கிக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய மொழிபெயர்ப்புகள் குரானின் நிழலாக தெரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மொழிபெயர்ப்புகளில் நம்மளால் குரானை புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ஆழமான உண்மையான அந்த 100% கருத்துக்களை பெறுவதற்கு அந்த மூல மொழி அரபி உதவுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தபடியாக முத்தகீன் சூரா அல் பக்ரால 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், ஹுதல்லில் முத்தகீன், இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி, இந்த குரான் முத்தகீன்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டான். யார் அந்த முத்தகீன்கள் அப்படின்னு அடுத்த வசனத்திலே சொல்கிறான், அல்லதீன யுக்மினூன பில் காயிப் அப்படிங்கும்போது மறைவானவற்றை நம்புவார்கள். மறைவானவற்றை என்னது? மறைவான விஷயங்கள், சொர்க்கம், நரகம், கியாமத் நாள், தஜ்ஜால் வருகை, இந்த மாதிரியான மறைவான விஷயங்களை நம்புறது. மறைவானவன்னா யாருன்னா அல்லாஹ். மறைவானவனை நம்புவது, மறைவில் நம்புறது. யாருமே பார்க்கலனாலும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மறைவான அல்லாஹ்வை மறைவில் தனித்திருக்கும் போது நம்புறது. இந்த மாதிரியான பொருள்படுது இந்த மறைவானவை பில்காயிப் அப்படிங்கிற விஷயத்துக்கு. ஸோ இதெல்லாம் நம்புறது தான் முத்தகீன். அடுத்தபடியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். தொழுகை நிலைநாட்டுவது அப்படின்னு என்ன, நிலைபெற செய்கிறது.
உரிய நேரத்தில், அதற்குரிய நேரத்தில், உரிய விதத்தில் அல்லாஹ் எப்படி தொழுக சொல்லியிருக்கானோ அதே மாதிரி தொடர்ந்து நிலைநாட்டுறது. அதான் நல்லா சொல்கிறான், யுகீமூன ஸலா. இந்த தொழுகையை உரிய நேரத்தில் உரிய விதத்தில் நிலைபெற செய்ய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த ஹுஷு. நம்ம போன வகுப்பில் பார்த்த ஹுஷு. தொழுகை நமக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் பெற்றுத்தரும் அப்படின்னு அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருக்காங்களோ அந்த நன்மைகளெல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் பெற்று தரலை அப்படின்னா நம்ம தொழலை அப்படின்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த உலகத்திலே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு சாப்பிட்டும் சாப்பிடாதவனை போல், சாப்பிட்ருப்பான் ஆனால் அவனை வயிறு ரொம்ப இருக்காது, அவனுக்கு எனர்ஜி கிடச்சிருக்காது அப்படின்னா அவன் சாப்பிட்ட மாதிரி இல்லைல்ல. அதே போல் தான் நம்ம எல்லாருமே தொழுகிறோம். அந்த தொழுகையால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன் அடைஞ்சிக்கிறோமா அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி? அதான் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபோன் எடுக்கிறோம். எதையாவது ஒரு நல்ல விஷயங்களை தேட தான் ஃபோன் எடுத்துருப்போம்னு வச்சுக்கோம். ஏதோ ஒரு ஹதீதோ ஏதோ ஒரு தேவையான விஷயங்களுக்கு தான் எடுத்திருப்போம். அதை எடுத்து ஆனால் அந்த விஷயத்தை பார்த்தோமான்னு கேட்டால் அதை விடுத்து வேறு ஏதோ ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி, ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ஓப்பன் பண்ணி அதில் நேரங்களை செலவழித்துக்கிட்டு இருப்போம். பார்த்தா அது கம்மியான நேரம்லாம் கிடையாது, பல மணி நேரங்கள் அதில் செலவழிச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ இது நேர விரயம், பாவமான காரியம், இப்படி நிறைய தீமைகளை உள்ளடக்கி இருக்குது. நம்ம சரியாக ஹுஷுவோடு அந்த தொழுகையை பேணிட்டோம் அப்படின்னா அந்த மொபைலை எடுத்து நேரத்தை விரயம் பண்ணவோ தேவையற்ற விஷயங்களை பார்க்கவோ அது செய்யாது. அந்த தொழுகை அந்த விஷயங்களை எல்லாம் தடுத்துவிடும். இந்த தொழுகையை நம்ம சரிவர பேணி தொழுது அதனுடைய நன்மைகளை இந்த உலகத்தில் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது, மறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தொழுகையுடைய நன்மையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள். புகாரில் 6502 ஹதீதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், எவர் எனது நேசருக்கு பகைமை காட்டுகிறாரோ அவருடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். கடமையாக்கப்பட்ட ஃபர்லு வணக்கங்களை விட எனக்கு மிகவும் விருப்பமான வேறெந்த செயலின் மூலமும் எனது அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை. பிறகு அவன் மேலதிக நஃபில் வணக்கங்கள் மூலமாக என்னிடம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். இறுதியில் நான் அவனை நேசிக்கிறேன். அப்படி நான் அவனை நேசித்து விட்டால் அவன் கேட்கும் காதாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் பார்க்கும் கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன், அவன் பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுகிறேன், அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். ஒரு தொழுகை எந்த மாதிரியான நன்மையை பெற்று தருதுன்னு நம்ம கவனிக்கணும். அல்லாஹ்வின் நேசத்திற்குரிய நபராக நம்ம மாறிடுறோம். சரியான தொழுகை, நிலையான தொழுகை இந்த மாதிரியான நன்மையை பெற்று தருது. அல்லாஹ்வின் நேசர் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த நேசரோட யாராவது கோச்சிக்கிட்டாங்க, சண்டை போடுறாங்கன்னா அல்லாஹ்விடத்திலே சண்டை போடுற மாதிரி நல்லா சொல்கிறான். அந்த நேசர் யார் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். கடமையாக்கப்பட்ட ஃபர்லு வணக்கங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிறைய வணக்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறான். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்க இந்த ஃபர்லான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னும் அவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்லான வணக்கங்களோட நிறுத்திக்கலாமல் நஃபிலான வணக்கங்களையும் செய்கிறாங்க. அப்போ தொழுகையை ஒருத்தர் விரும்பி செய்யும்போது தான் அவங்களுக்கு நஃபிலான வணக்கங்களையும் செய்வாங்க. ஒரு பாரமாக தொழக்கூடியவன் ஃபர்லை தொழுவதே ஒரு பெரிய விஷயமாக தான் நினைப்பாங்க. அதை விரும்பி பணிவோடு தொழும்போது தான் அடுத்தடுத்த வணக்கங்களில் மனம் ஈடுபடும். அப்படி நஃபிலான வணக்கங்கள் மூலமாக இன்னும் அவனை நெருங்கிடுறாங்க. இறுதியில் அல்லாஹ் அவங்கள நேசிச்சிட்றான். நேசிச்சிட்டா என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் அவன் கேட்கும் காதாக, அந்த அடியான் கேட்குற காது எப்படி இருக்குன்னு கேட்டால் அவனோட கேட்கறது அல்லாஹ் அனுமதித்ததை மட்டுமே கேட்கும். அவன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் அனுமதித்ததை மட்டுமே பார்க்கும். செய்யக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய கால்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் அனுமதித்ததை மட்டுமே செய்யும். அப்போ அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு வெற்றியை நோக்கிய விஷயமா இருக்குது. இந்த தொழுகை நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி சீரமைக்குது, எப்படி சரி செய்யக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத ஒரு வியாபாரத்தில் ஒரு கான்செப்டோட கம்பேர் பண்ணி பார்க்கப்படுது. அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் 80-20 80-20 அப்படிங்கிற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரூல் ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமான லாபங்களை எடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது என்ன 80-20 அப்படின்னு கேட்டால் 80% லாபம் 20% கஸ்டமர்ஸ்டேருந்து வாடிக்கையாளர்கிட்டருந்து எடுக்கிறது. அதாவது வாடிக்கையாளர்களுடைய அளவு பார்த்தா கம்மி,
லாபம் பார்த்தா அதிகம், கம்மியான ஒரு உழைப்பை கொடுத்து அதிகமான லாபத்தை பெறுவது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க கடைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 1 மாதத்திற்கு 2 மாதத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. எண்ணெயா இத்தனை லிட்டர், மாவு இவ்வளவு, அரிசி இவ்வளவு, மொத்தமாக பல்காக சோப்பு, இந்த மாதிரி பல்கான குவான்டிட்டியில் வாங்கிட்டு போகக்கூடிய கஸ்டமர் சில பேர் இருப்பாங்க. பலர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், தேவையானதை மட்டும் வாங்குவாங்க. ஒரு சோப்பு, ஒரு எண்ணெய் பாக்கெட்டு, ஒரு மாவு பாக்கெட், இப்படி தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ இந்த பல்காக வாங்குகிற கஸ்டமர்ஸ் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது 20%. அதிகமாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணோம்னா அவங்ககிட்ட இருந்து பெரிய அளவிலான லாபத்தை நம்மளால் எடுத்துட முடியும். அப்போ அது 80% லாபத்தை 20% கஸ்டமர்ஸ்ட்ட இருந்தே நம்மளால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது எடுக்க முடியுது. இதை அப்படியே தொழுகையில் அப்ளை பண்ணி பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். என்னன்னு கேட்டால், நம்மளுடைய வாழ்க்கை 24 மணி நேர வாழ்க்கை. அதில் தொழுகை, கடமையான தொழுகை, நஃபிலான தொழுகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தொழுகைக்கும் சேர்த்து ஒரு 2 மணி நேரங்கள் நம்ம அதிகபட்சமாக ஒதுக்கிக்கலாம். அந்த 2 மணி நேரம் தொழுகைக்கு ஒதுக்கியது போக நம்மளுடைய வாழ்க்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய நேரம் 22 மணி நேரம் மீதம் வாழ்க்கை. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம தொழுகிறோம், தூங்குகிறோம், வியாபாரம் செய்கிறோம், பேசுகிறோம், இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம கழிக்கிறோம். இந்த 2 மணி நேர தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட நேரத்திற்கு உரிய நேரத்தில் உரிய விதத்தில் ஹுஷுவோட அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து நம்ம அந்த மாதிரி சரியான முறையில் தொழுகும்போது அது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 22 மணி நேர மீதி வாழ்க்கையை அதுவாகவே சீரமைச்சிருது, அதுவாகவே சரி செய்து நம்ம பெரிய மெனக்கட வேண்டிய விஷயம் தேவை கிடையாது. இந்த 2 மணி நேரத்தை சரியாக தொழுது விட்டு மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம பேசுகிறோமா, அதில் சரியான ஒழுங்கை நாமளே கடைபிடித்துடுவோம். அந்த பேச்சு ஒழுங்கை கடைபிடிச்சிருவோம். அடுத்து சாப்பிட்றோமா, சாப்பாட்டு ஒழுங்கை கடைபிடிச்சிருவோம். வியாபாரம் பண்ணுறோமா, வியாபாரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், நேர்மையை சொல்லியிருக்கிறான், இன்னும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோன்னா எல்லாத்தையும் கடைபிடிச்சிருவோம். தூக்கத்தில் சரியான ஒழுங்குகளை கடைபிடிச்சிருவோம். மனைவியிடத்தில் சரியான முறையில் நடந்துக்குவோம். கணவனிடத்தில் சரியான முறையில் நடந்துக்குவோம். குடும்பத்தில் சரியாக நடந்துக்குவோம். இப்படி மீதம் இருக்கக்கூடிய அனைத்தையுமே சரி செய்து விடுது இந்த 2 மணி நேர தொழுகை. அப்போ இந்த 20% கஸ்டமர்ஸை எப்படி பிடிச்சி 80% ப்ராஃபிட் பார்க்குறாங்களோ, அதே மாதிரி இந்த 2 மணி நேர தொழுகையை நம்ம சரியாக சீராக தொழுவும்போது, நேர்த்தியாக தொழுவும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சீரமைந்து விடுகிறது. நபிமார்கள் கூட தீமையை குறித்து எச்சரிக்கை செய்ய தான் அல்லாஹ் அமைச்சிருக்கானே தவிர தீமையை அவர்களால் தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான் 28வது அத்தியாயம் 56வது வசனத்தில், ஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, முஹம்மதே நீர் விரும்பியோரை உம்மால் நேர்வழியில் செலுத்த முடியாது. வலா கின்னல்லாஹ யஹ்தி மை யஷா வஹுவ அலமு பில் முஹ்ததீன், மாறாக தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான், அவன் நேர்வழி பெற்றோரை நன்கு அறிந்தவன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முஹம்மதே ஒன்னாலெல்லாம் நேர்வழி செலுத்திட முடியாது, நான் தான் நேர்வழி செலுத்துறதுக்கான அதிகாரம் எனக்கு தான் இருக்குது. நீங்கள் யாருன்னு கேட்டால் எச்சரிக்கை தான் செய்யணும், எடுத்து சொல்ல மட்டும்தான் முடியுமே தவிர உங்களால் நேர்வழியில் செலுத்த முடியாது, தீமையை தடுக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இந்த தொழுகை தீமையை தடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதையும் அல்லாஹ் சொல்கிறான் 29வது அத்தியாயத்தில், ஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உத்துலு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாபி, முஹம்மதே வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக. வ அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவீராக. இன்ன ஸலாத்த தன்ஹா, தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும், அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், தீமையை விட்டும் தடுக்கும். வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை நினைப்பதே மிக பெரியது. வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிவான். அதாவது இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் முஷாஇ வல் முன்கர், தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுத்துடும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சரியான தொழுகையை தொழுகும் போது அது வெட்கக்கேடான விஷயங்களை, அருவருக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தீமையான விஷயங்களை விட்டும் நம்மளை தடுத்துரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தீமையை தடுத்துருச்சுன்னா நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே மாறி போயிடும் இல்லையா?
அழகான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் தீமையை தடுக்கும் போது. அப்போ அந்த தீமையை தடுக்கக்கூடிய தொழுகையாக நம்ம தொழணும், நம்ம தொழுகையை பேணிக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால் மறுமையில் நமக்கு கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். திருமிதியில் 378வது ஹதீஸில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் அடியார்களுடைய செயல்களில் முதலாக தொழுகையை பற்றி தான் கணக்கு கேட்கப்படும். அது சரியாக அமைந்தால் அவர் வெற்றியடைந்து விட்டார், அது சரியாக அமையவில்லை என்றால் அவர் நஷ்டமடைந்து விட்டார், நற்பேறு இழந்தவர் ஆவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை, முதல் கேள்வி தொழுகை. அது சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீ வெற்றி அடைஞ்சிட்ட. அதை தொடர்ந்து பல கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். கேள்விகள் இருக்குது. தொழுகையை தொடர்ந்து உன்னுடைய இளமையை எப்படி செலவழித்த, உனக்கு கொடுத்த செல்வத்தை எப்படி செலவழித்த, உனக்கு கொடுத்த கல்வியை எப்படி பயன்படுத்தின, இப்படி அனைத்து கேள்விகளுமே இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், பின்னாடி கேள்விகள் இருந்தாலும் நீ முதல் கேள்வியில் சரியாக பதில் சொன்னா நீ பாஸ் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார், பேப்பர் திருத்துறாரு. அவர் ஒரு 10 கொஷின் கேட்டிருக்காரு அப்படின்னா முதல் கேள்வி சரியாக இருந்தால் அந்த முதல் கேள்விக்கான மார்க்கை தான் போடுவார். அடுத்த கேள்வி தவறாக இருந்தால் அதற்கான மார்க் அவருக்கு அந்த பையனுக்கு கிடைக்காது. அப்போது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நீ தொழுகையை சரியாக செஞ்சுருந்தனா நீ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லவே தேவையில்லை, நீ சரியாக தான் பேணி இருப்ப அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் இதில் சொல்கிறான். தொழுகை சரியாக இருக்கும்போது குடும்பத்தில் சரியாக, வியாபாரத்தில் சரியாக, அண்டை வீட்டாரிடம் சரியாக, இப்படி எல்லா விஷயங்களையுமே சரி செய்து விடக்கூடிய விஷயமா அந்த தொழுகை இருக்குது. நம்ம அனைவருமே ஒரு ஹதீத் கேள்விப்பட்டிருப்போம், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவரே அப்படின்னு ஒரு ஹதீத் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். திருமிதியில் 3895வது ஹதீதாவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், மனைவியிடத்தில் யார் சிறப்பாக நடந்து கொள்கிறாங்களோ, நம்ம எல்லோரும் என்ன புரிஞ்சுருக்கோன்னா, மனைவி யாரை சிறந்த கணவர் அப்படின்னு சொல்கிறாங்களோ, என்னுடைய கணவர் சிறந்தவர் அப்படின்னு சொன்னால் அவங்க சிறப்பானவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த ஹதீதை முழுமையாக படிக்கும்போது நம்ம விளங்கிக்க முடியும். நம்பிக்கையாளர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யார் என்றார், எவர் நற்குணம் கொண்டவரோ அவரே. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அவர் தன் மனைவியிடம் நற்குணத்தோடு நடப்பவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மனைவி, அதாவது நம்பிக்கையாளர்களில் முழுமையான நம்பிக்கை கொண்டவங்க யாருன்னு கேட்டால் நற்குணங்கள் உடையவங்க தான் முழுமையான நம்பிக்கை கொண்டவங்களாம். அதே போல் உங்களில் சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் தன்னுடைய மனைவி கிட்ட அழகான முறையில் நற்குணங்களோடு நடந்து கொள்கிறவர் தான் சிறந்தவர். அப்போ மனைவி நற்சான்று கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இவர் சிறந்த முறையில், ஆனால் இவருடைய பார்ட்டை சரியாக செஞ்சுருக்கணும், இவர் சிறந்த முறையில் நடந்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும் மனைவியிடத்தில், அவர் சிறந்தவராக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்களை, நற்குணமான விஷயங்களை எது பெற்றுத்தரும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தொழுகை பெற்றுத்தரும். இந்த தொழுகை நமக்கு மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தொழுகை இந்த உலகத்தில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், இந்த அடுத்த நிமிட வாழ்க்கையில் கூட நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தந்து நம்மளை சீர்திருத்தக்கூடிய ஒரு செயலாக இந்த தொழுகை இருக்குது. அந்த தொழுகை சரியான முறையில் தொழுகும்போது தான் இதை அனைத்தையும் பெற்றுத்தருது. ஹுஷுவோடு தொழுகும்போது தான் இதை அனைத்தையும் பெற்றுத்தருது. எனவே அந்த ஹுஷுவோடு தொழுவதற்கு அதிகம் முயற்சி செய்யக்கூடிய நன்மக்களாக